அக்ஷய திருதி 2026 இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாளுங்க. அதாவது வருடம் 365 நாட்கள் இருந்தாலும் தங்கம் வாங்குவதற்கு மிகவும் உகந்த ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. தங்கம் வாங்க முடியலன்னா வெள்ளி வாங்கலாம், வெள்ளி வாங்க முடியலன்னா வேற என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது அந்த பதிவையும் தவறாம பாருங்க. இந்த நாளில் இரவுக்குள்ள இந்த ஒரு உயிரினம் உங்கள் கண்ணில் தென்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதும். செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன சூட்சமங்கள் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைய நாளில் தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த அளவிற்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாளில் இந்த உயிரினத்தை நீங்கள் பார்க்கறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான தோஷங்களை கூட நிச்சயமாக நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போவுமே பாருங்களேன், நம்ம வீட்டில் டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் பல்லி தட்டுப்படும். இல்லை அப்படின்னா ஸ்டோர் ரூமில் கண்டிப்பாக பல்லியை பார்ப்போம். இல்லை பாத்ரூமில் கண்டிப்பாக பல்லியை பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நிலைவாசல் பக்கத்தில் பல்லியை பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளில் வாஸ்து பகவானுடைய கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி யார் கண்ணிலும் தட்டுப்படக்கூடாது. அதையும் தாண்டி அந்த பல்லி உங்கள் கண்ணில் தட்டுப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான்னு அர்த்தங்க. அதை மாதிரி இந்த நாளில் நீங்கள் வாஸ்து பகவானை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பல்லியை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்னு தவறாமல் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்போவுமே பல்லியை பார்க்குற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, டியூப்லைட்டுக்கு பக்கத்துலேயே, இப்போ முதல்ல நான் சொன்ன டியூப்லைட் பக்கத்துலேயோ நிலைவாசல் பக்கத்துலேயே இந்த இடத்துல நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பல்லியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அக்ஷயம் 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 என்னும் வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும். மறுபடியும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் அதற்கான சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.